அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம். தொடர்ந்து இந்த ராஜாக்களுக்குள்ளேயே நம்ம போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை விட்டு நம்ம வெளியே போக முடியல. ஆகவே ஸ்தோத்திரம் 3வது அதிகாரம் அதில் இருக்கிற 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சார், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. இதிலிருந்து நீங்கள் 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு சம்பவத்தையும் நீங்கள் பார்க்கலாம். கிபியோனிலே தேவன் யாருக்கு தரிசனமாகிறார்? சாலமோனுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. தரிசனமாகி ஸ்தோத்திரம் 2 பேருக்கும் உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன உரையாடல் நடக்குது அப்படின்னா, கர்த்தர் சாலமோனிடத்தில் வந்து சாலமோனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சாலமோனே, உனக்கு என்ன வேணுமோ நீ கேள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? என்ன வேணுமோ கேள், அதை நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாலமோனிடத்தில் தேவன் வாலண்டியாக சோத்திரம் வந்து சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பகுதியில் நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. சோத்திரம், நீ என்ன விரும்புறியோ அதை கேளுன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், சாலமோனிடத்துல கேட்ட அதே ஆண்டவர் ஒருவேளை நம்மிடத்தில் வந்து கேட்டான். ஸ்தோத்திரம், நீ விரும்புகிறதை கேளுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் நம்மிடத்தில் ஆண்டவர் வந்து நின்று கேட்டால் நாம் எதை கேட்போம் என்பதை கொஞ்சம் இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதே அற்புதங்கள் நடைபெற வேண்டும், அல்லேலூயா, அதிசயங்கள் நடைபெற வேண்டும், கர்த்தரிடத்தில் எதையாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு இருக்கிற நிலையை மாற்றி ஸ்தோத்திரம் இன்னொரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும். இன்னொரு சில மக்கள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளுடைய நிலைகள் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நாங்கள் ஆலயத்திற்கு வருகிறோம். அல்லேலூயா. இது எல்லாம் நல்லதுதான். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு தேவன் ஸ்தோத்திரம் உண்மையுள்ளவராய், போதுமானவராய், அதிகமானவராய் ஸ்தோத்திரம் இருக்கிறார் என்பது உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா இந்த சாலமோன் இடத்துல கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ விரும்புகிறதை கேள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்? தேவன் உலகத்தை படைத்தவர். சோத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தை படைத்தவர். ஆதி ஆமத்திற்கு போனீங்கன்னா உலகம் வெறுமையா கிடந்துச்சு, ஒழுங்கின்மையாய் கிடந்தது, உலகமே இல்லாதது போல் அங்கும் இங்குமாக தாறுமாறாக எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை கையில் எடுத்து அதை சரிபடுத்தி சீர்படுத்தி ஸ்தோத்திரம் அதை பரிசுத்தப்படுத்தி எது எது எங்க இருக்கணும், அது எந்தெந்த இடத்துல இருக்கணும், எப்படி இருக்கிறோம் என்பதையெல்லாம் அதை ஆண்டவர் அருமையாக அழகாக சிருஷ்டித்த தேவன் இந்த சாலமோன் கேட்காமையே ஆண்டவர் கொடுக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சான். இன்னும் சொல்ல போனா சாலமோனு கிட்ட பேசின சோத்திரம் ஆண்டவர் தான் சாலமோனையே உருவாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த சாலமோனை உருவாக்கினவர், இந்த சாலமோனுடைய நினைவுகள் இப்படித்தான் இருக்கும், இவனுடைய கை இப்படித்தான் இருக்கும், இவனுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்கும், இவனுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கும், இவனுடைய செய்கை இப்படித்தான் இருக்கும், இவன் இப்படித்தான் இத்தனை வருஷம்தான் உலகத்துல வாழ்வான் என்பதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாதது ஒன்று அல்லவே அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்னால எல்லா நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
அப்ப இந்த சாலமோனை நல்லா தெரிஞ்ச ஆண்டவர் போய் நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கறதுக்கு ஒரு காரணம். ஸ்தோத்திரம். இங்க வேதம் சொல்லுகிறது, கேட்கறதின் மூலமாக ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கேட்கறதன் மூலமாக. ஸ்தோத்திரம். நீ கேளுன்னு சொல்லிட்டா அந்த மனுஷனுக்குள்ள இருந்து வருகிற வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நினைவுகளையும் எண்ணங்களையும் எதிர்பார்ப்பையும் வைத்து இந்த மனுஷன் இப்படித்தான் இருக்கிறாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் நானும் கண்டுபிடிச்சிட முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க பாருங்க. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், உண்மையான நிலை, ஸ்தோத்திரம், உண்மையான தாற்பயம், உண்மையான ஸ்தோத்திரம் காரியத்தை கண்டுபிடிக்க முடியும். எப்போ நீங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திர சாலமோனை பார்த்து விரும்புகிறத கேளுன்னு சொன்னதுனால தேவன் சாலமோனுக்குள்ள இருக்கிற உண்மையான நிலை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், உண்மையான சுபாவத்தை கண்டுபிடிக்கும்படியாக ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், உதாரணத்துக்கு ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம உலகம் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? சொல்லுங்க, உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கிறேன். உலகம் என்ன சொல்லிச்சு? ஆபிரகாம பார்த்தாவே, ஆபிரகாம ஸ்தோத்திரம் கண்டாவே, ஆபிரகாமுடைய பேரை கேட்டாவே ஸ்தோத்திரம் இன்னார் இங்க இருக்கிறாங்கன்னா இன்னார் இப்படிப்பட்டவங்கன்னு இந்த ஊருக்காரங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப ஆபிரகாம் இருந்த காலத்துல ஆபிரகாமோடு இருந்த ஜனங்கிட்ட போய் ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன், ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆளு, ஸ்தோத்திரம், அவருடைய குணம் என்ன, கோத்திரம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். அது என்னது? ஆபிரகாம குறித்து ஸ்தோத்திரம் இன்னைக்கு முழு உலகத்தையும் நீங்க போய் கேட்டீங்கன்னா, சபைகளிலும் சரி, விசுவாச பிள்ளைகளிடத்திலும் சரி, ஸ்தோத்திரம், ஊழியக்காரங்களிடத்திலும் சரி, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. அப்போ இதே போலதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் கேட்டபோது, இவனுடைய விசுவாசத்தை நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. நீங்க உலகமே சொல்லலாம், நல்லவன் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லலாம். ஆனா நான் ஒரு டெஸ்ட் வைக்காம இவனை விசுவாசத்தின் தகப்பன்னு நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ விசுவாசத்தின் தகப்பன் என்று அவன் உறுதிப்படுத்தும்படியாக, விளக்கி காட்டும்படியாக, அதை சரிவாய் காண்பிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன் மகனை கொண்டு போய் மோரியா மலையில பலி கொடு. அல்லேலூயா. இப்போ இந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் ஜெயித்து விட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நீ விசுவாசத்தின் தகப்பன் என்று ஊரார் சொல்லுகிற அத்தனை காரியத்தையோ நான் அங்கீகரித்து உன்னை நான் விசுவாசத்தின் தகப்பனாகவே மாற்றுகிறேன் என்று மாற்றினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? நான் என்ன சொல்ல வரேன்? இந்த சாலமோனை ஆண்டவர் ஸ்தோத்திரம் நீ கேளுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம், அவனுடைய உண்மை சுவாபத்தை, உண்மையான நிலையை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அவனிடத்தில் போய் நீ தேவையானதை கேளுங்க. அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர கேளு அப்படின்னு உடனே ஸ்தோத்திரம் அவன் பல காரியத்தை யோசித்திருப்பான். நம்மளா இருந்தா யோசிப்போம். அல்லேலூயா. எதை கேட்கலாம், எதை பண்ணலாம், ஸ்தோத்திரம் எனக்கு அதுதான் குறைவா இருக்குது அதை கேட்கலாமா, அல்லது போகிறதுக்கு வண்டி வேணும் அதை கேட்கலாமா, இல்லை இருக்க இடமில்ல அதை கேட்கலாமா, நிலம் வாங்கலாமா, என்னத்தை வாங்குறது, இல்லை இதெல்லாம் இல்லாட்டி போகுது, காலத்துக்கு ஒரு வேலையை வாங்கி உட்காந்துட்டேன்னா அந்த வேலையில வரும் வருமானத்தை வச்சு நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்களும் நானா இருந்தா நிறைய பிளான் பண்ணி யோசிப்போம். ஆண்டவரே ஒரு 4 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் யோசித்த பிறகு உண்மையானது எது நிரந்தரமோ அதை நான் கேட்டுறேன் அப்படிமா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நம்மளை பத்தி தான் ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. ஆனா இந்த சாலமோன் பாருங்க யோசித்து இருக்கிறான். பாருங்க யோசித்து அவன் ஸ்தோத்திரம் நம்மளை போல பிதற்று போய் யோசித்து கலங்கி போய் என்னத்தை கேட்கறது அப்படின்னு யோசித்தானா என்னவோ தெரியல. ஆனா 9வது வசனம் சொல்லுது, நீங்க வாசித்து பாருங்க, வாசிங்க.
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளோ. ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் இந்த சாலமோனிடத்தில் ராஜ்யபாரத்தை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இந்த ஜனங்களை கொடுத்துட்டார். இந்த ஜனங்களை நீ வழி நடத்து போ அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு இவன் ஆண்டவரிடத்துல ஆண்டவர் இந்த ஜனங்களை நடத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருவேளை தேவன் இப்படி நினைச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஜனங்களை கொடுத்த உடனே பொருளாதாரத்தை கொடுக்கல, ஆசீர்வாதத்தை கொடுக்கல, பணத்தை கொடுக்கல, எதையுமே கொடுக்கல. சாலமோன் ஒருவேளை இதை கேட்பானோ என்னமோன்னு ஆண்டவர் ஒருவேளை நினைச்சிருக்கலாம். அதனாலதான் கீவசனம் சொல்லுது, இங்கே வாசிங்க, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. அல்லேலூயா. அப்ப ஒருவேளை கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, சாலமோனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்தாச்சு, இனி பொருளாதாரம் கொடுக்கல, ஆசீர்வாதம் கொடுக்கல, அந்த ஜனங்களை போஷிக்கிறதுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, போக்குவரத்துக்கு எதுவுமே கொடுக்கல. இதை கேட்பான்னு ஒருவேளை என்னுடைய சோத்திர அனுமானத்துல நான் சொல்றேன். ஆனா இவன் கேட்ட விஷயத்தை கேட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆச்சரியப்பட்டார். பார்வைக்கு அது எப்படி இருந்ததா? ஸ்தோத்திரம் உகந்ததா இருந்தது, உண்மையானதா இருந்தது, ஏற்றதா இருந்தது, அதுதான் தேவை என்பது இருந்துச்சுன்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இந்த சாலமோன் தன்னுடைய கொடுத்திருக்கிற கையில கொடுத்திருக்கிற ஜனங்களை சோத்திரம் மேய்க்கிறதுக்கு, ஜனங்களை கொண்டு செல்றதுக்கு, ஜனங்களை வழி நடத்துறதுக்கு மனுஷனுடைய ஞானம் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய ஞானம்தான் இதை செய்ய நினைச்சு ஆண்டுடைய சமூகத்துல எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்கின்றான். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை, உங்க தொழிலை, உங்க நிர்வாகத்தை உங்களை நீங்களே நடத்தலாம்னா முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுகிறீர்கள்? கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய பெலத்தினாலே, அவருடைய ஞானத்தினாலே நாம் எதையும் செய்வதற்கு நாம் முற்படுவோமானால் அந்த காரியத்தை சரிவர நீங்களும் நானும் வழி நடத்தி செல்ல முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுகிறோம்? பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க வேதத்துல நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, மனித அறிவால் ஜனங்களை நடத்த முடியாது. அல்லேலூயா. ஏன் முடியாது? மனிதனுடைய ஞானத்தினால, மனிதனுடைய அறிவால அந்த 25 லட்சம் ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த ஜனங்களை நடத்துறதுக்கு மனிதனுடைய அறிவு எந்த விதத்திலையும் செட் ஆகவே ஆகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா, அந்த ஜனங்களுடைய நிலைமையை புரிந்தவர் கர்த்தர். அல்லேலூயா. பார்வோனிடத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்தது முதற்கொண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவர் தான் அவங்களை வழி நடத்தி வந்தார். ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை. அல்லேலூயா. ஆகவே அதனால தான் கேட்குறான், எனக்கு ஞானம் வேணும். ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஸ்தோத்திர ஜனங்களை நடத்துறதுக்கு என்னுடைய ஞானத்தை வச்சு இத்தனை பேர் தன்னை நடத்த முடியாது. அல்லேலூயா. என்னுடைய ஞானம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன்னா மனுஷன் குறைவுள்ளவனாய் இருக்கின்றான். அல்லேலூயா. அந்த குறைவுள்ள மனுஷன் குறைவுள்ள அறிவை கொண்டு ஜனங்களை நடத்த முடியாதுன்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்களாக குடும்பத்தை, தொழிலை, தனிப்பட்ட வாழ்வை, ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய ஞானம் இல்லாமல் சரியாய் செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுகிறோம்? எல்லாவற்றையும் அவரே ஸ்தோத்திரம் கேட்கறது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கேட்கறது நம்முடைய சுயத்துக்காக கேட்கிறோம், நிறைய நம்முடைய சுயத்துக்காக கேட்கிறோம். எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, அதை தவறுன்னு சொல்லல. ஆனா இவன் கேட்டதை என்னத்தை கேட்டான்னா, தனிப்பட்ட காரியத்தை கேட்காம பொதுவான காரியத்தை கேட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுகிறீங்க? ஜனங்களை நடத்தினா ஸ்தோத்திரம் வாழ்வுக்குண்டான அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவரே தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தருகிறவர் ஞானத்தை மற்றும் எல்லாவற்றையும் இயேசுவுக்குள் அவர் என்ன செய்கிறார்?
வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப ஞானம் இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் நிச்சயமாய் நாம் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஞானம்னா என்னது? கர்த்தருடைய ஞானம். அப்ப கர்த்தருடைய ஞானம் தான் நம்மளை என்ன செய்யுது? வெற்றிக்கு நேராய், ஜெயத்திற்கு நேராய், நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துகிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்தீங்கன்னா ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது வாசிக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் இதை வாசித்து பார்த்தால் யாக்கோப்பு 1:5 எடுப்போம். ஸ்தோத்திரம். யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிக்கலாம். டக்குன்னு எடுக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் தேவனிடத்தில் கேட்க கடவன். சோத்திரங்க பாருங்க, யாக்கோப்பு நிருபத்துல 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்துல நல்லா எழுதியிருக்கிறார். குறைவுள்ள மனுஷன். சோத்திரம். குறைவுள்ள மனுஷன். இந்த சாலமோன் யாரு? குறைவுள்ளவன். அதனாலதான் கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறான்? நிறைவான ஞானத்தை கேட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்றார் இங்க புதிய ஏற்பாட்டில், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க சோத்திரம். உலகத்துல சோத்திரம் ஏன் சாலமோன் ஞானத்தை கேட்டான் என்றால், நாம் சந்திக்கப்படும் சோதனைகள் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை சில நேரங்களில் நம்மையே குழப்பமடைய தடுமாற வைக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? நம்முடைய ஞானம், மனுஷனுடைய ஞானம் சோத்திர பரீட்சை வரும் பொழுது, சில காரியங்கள் நம்மை தேடி வரும்போது சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, குழப்பத்திற்கு நேராகவும் தடுமாற்றத்திற்கு நேராகவும் கொண்டு செல்கிறது. எதுன்னா மனுஷனுடைய அறிவு அல்லது ஞானம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவன் என்ன செய்கிறார், ஏன் நமக்கு இப்படி செய்கிறார் என்பது நமக்கு புரியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ற? சில நேரம்லாம் புலம்புவோம். ஆமா, நிறைய நாள் ஆண்டுடைய ஆலயத்துக்கு தானே போறோம், சோத்திரம் வருஷ கணக்காக போறோம், என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? யோசித்து அதை குறித்து புலம்பி கொண்டிருப்போம். இதெல்லாம் எதிலிருந்து வருது அப்படின்னா மனுஷனுடைய ஞானத்திலிருந்து வருது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பரீட்சைகள் நமக்கு ஏன் வருகிறது, நாம் ஆவிக்குரிய விதத்தில் அவைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய அறிவுத்திறனால் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பரீட்சைகள் வரும்போது சோத்திரம் இன்னும் ஆவிக்குரிய விதத்தில் அதை எப்படி பயன்படுத்தி கையாண்டு அந்த பரீட்சையிலிருந்து வெளியே வர முடியும்னு சொல்லி நீங்கள் நானும் தேவ ஞானத்தில் செய்ய முடியுமே தவிர மனுஷனுடைய ஞானத்தில் பரீட்சையிலிருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது. அல்லேலூயா. சோதனையிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இன்னும் சொல்ல போனால், நாம் பரீட்சைகளை மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி அறிந்து கொள்ள தேவனிடமிருந்து வரும் ஞானமே அவசியம். அல்லேலூயா. பல்வேறு பிரச்சனைகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, நம்மையும் தேடிக்கொண்டு தான் வருகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஸ்தோத்திரம் அறிவதற்கும் புரிவதற்கும் அதை மேற்கொள்வதற்கும் மனுஷனுடைய ஞானம் ஒன்றுமில்லை, தேவ ஞானமே எல்லாவற்றையும் செய்கிறது. அல்லேலூயா. அதுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூழ்நிலைகள், அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி நம்மளை நடத்துவாங்க, அவங்க எப்படிப்பட்ட குணத்தோடு கூட இருக்கிறாங்க என்பதையெல்லாம் மனுஷனுடைய ஞானம் அறிந்து கொள்ள முடியாது. தேவ ஞானம் மட்டுமே அவர்களை சரியாய் நடத்துவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான். அல்லேலூயா. சோதர ஞானத்தை கேட்டு சோதர கேட்கிறத பொதுவாக கேட்கிறான். அதான் விஷயம். அல்லேலூயா. பொதுவாக கேட்கிற நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இதை நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதை தருவதில் தேவன் மிகவும் மகிழ்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஞானம் ஒருவேளை இல்லை அப்படின்னா
ஆண்டவர் கடிந்து கொள்ளாதவர். தைரியமா அவர்கிட்ட போய் கேட்கலாம். அல்லேலூயா. எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, குடும்பத்தை நடத்துறதுக்கு, தொழிலை நிர்வாகம் பண்றதுக்கு, என்னை பரிசுத்தமா காத்து கொள்ளுகிறதற்கு, நான் உலகத்துல சாட்சியா வாழ்றதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, நீங்க அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டால் அதை மிகவும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தர் நமக்கு தருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிருபம், டக்குனு இனிமே வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம், அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல 1வது அதிகாரத்துக்கு நேரம் எல்லாரும் வருவோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், அதுல 1:9 வாசிக்கலாம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய சகல விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். எத்தனை காரியத்தை பவுல் அங்கே சொல்றார். பவுல் கொலோசிய பட்டணத்திற்கு இருக்கிற அந்த ஜனங்களுக்கு எழுதும்போது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதுக்கு ஜெபிக்கிறாரு? ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? ஏன் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு? கொலோசிய மக்கள் என்ன செய்தாங்கன்னா, கொஞ்ச காலம் விசுவாசத்தில் இருப்பாங்க, கொஞ்ச காலம் விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, பலவீனப்பட்டு போயிடுவாங்க. சோத்திரம். அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது விசுவாசத்தினுடைய நிலைகள் கீழே தள்ளப்பட்டு அவங்க ஆண்டவர் விட்டு போகிற நிலைமைக்கு சோர்ந்து போகிறதுனால அங்கே பவுல் அதிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இதின் மித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. எதின் மித்தம் நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, சோத்திரம், 5வது வசனத்தை 6வது வசனத்தை 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். அல்லேலூயா. சோத்திரம். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு. ஸ்தோத்திரம். அன்புல நீங்க தைரியமா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆவியில நீங்க தைரியமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இதின் மித்தம் அதிலிருந்து வெளியே வந்து விடாதபடிக்கு, அதிலிருந்து நீங்க போயிடாதபடிக்கு நாங்க என்ன செய்யறோம்? அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்றோம். அது மட்டுமல்ல, நீங்க இப்ப இருக்கிறதை காட்டிலும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுறதுக்கும் சகலவித நற்கிரிகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படுவோம் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. நல்ல விஷயம். அன்பிலையும் ஆவியிலையும் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற விஷயம் நல்லது. ஸ்தோத்திரம். அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். இன்னும் நீங்க தேவனை அறிகிற அறிவிலையும் அவர்களால் வைத்திருக்கிற பரிபூர்ணத்திலையும் நீங்க நடத்தப்படுவதற்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் இன்னும் நிறைய தெரிஞ்சு கொள்றதுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி பவுல் அங்கே ஜெபிக்கிறார். அல்லேலூயா. தேவ ஞானம் நமக்குள்ளே வரும்போது, தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே செயல்படும் போது தேவன் யார் என்பதை அதிகமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஆகவே 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எவருக்குள்? கிறிஸ்துவுக்குள். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள ஞானம் அறிவு என்பது பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது என்று பவுல் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞானம் என்பது மனித ஞானம் அல்ல. ஸ்தோத்திரம். ஞானம் என்பது என்னது? ஸ்தோத்திரம். மனுஷனிடத்திலிருந்து வருவதல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வருவது. அல்லேலூயா. மனிதனிடத்திலிருந்து வருவது அறிவு,
தேவனிடத்திலிருந்து வருவது ஞானம். அல்லேலூயா. ஞானம் தன் வீட்டை கட்டும், அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய ஞானம் இருக்குமானால் ஸ்தோத்திரம், அவன் வீட்டை கட்டவும் ஸ்தோத்திரம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த குணங்களை எல்லாம் மாற்றப்பட்டு தேவனை போல அவன் தேவனுக்காக கீழ்ப்படிந்து வாழ்வான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனித ஞானம் ஒன்றுமே கிடையாது. ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியருக்கு நேரம் வருவோம். அந்த மனித ஞானத்தை குறித்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மனித ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க. அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிறவர்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அல்லேலூயா. பவுல் பேசின ஞானம் எது? பவுல் சொல்லி கொடுத்த ஞானம் எது? கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஞானம் எது? அவருடைய ஞானம். அல்லேலூயா. உலகத்துல உலக ஞானம் அல்ல, அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலக ஞானத்தை நாங்கள் பேசலை, உலகத்துல பேசப்படுகிற அந்த காரியம் அல்ல, தேவனுடைய ஞானத்தை பேசுகிறோம். அடுத்தது நீங்க வாசித்து பார்க்கலாம். அதை இப்பிரபஞ்சத்து பிறப்புகளில் ஒருவனும் அறியவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்தை உலகத்துல எவனுமே அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறையப்பட மாட்டார்கள். அப்படி அறிஞ்சிருந்தாங்கன்னா, சோத்திரம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை உலகத்தின் ஜனங்க அறிஞ்சிருந்தாங்கன்னா, பவுல் அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறாரு. ஞானமாகி இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. சோத்திரம். மனிதன் ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்கும் ஆண்டுடைய ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ உலக ஞானத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துடைய ஞானத்தை அறிந்திருந்தால் இயேசுவை சிலுவையில் போட்டிருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஞானம் எல்லாவற்றை குறித்தும் அவர்களுக்கு போதித்திருக்கும். அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிக்கலாம். சரி, கடைசியா வாசிங்க. எழுதியிருக்கிறபடி, 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதெல்லாம் யாருக்கு வெளிப்படுத்தப்படவே இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவருடைய ஆழத்தையும் அவருடைய நேசத்தையும் புரிந்து கொள்ளுகிறதற்கு தான் இந்த தேவ ஞானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தால் தேவனே கூப்பிடுறாரு. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் மனுஷ ஞானத்தில் எதையும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஞானம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடிந்து கொள்ளாதவருமாகிய நாம் தேவனிடத்தில் வரும்போது நம்மை அவர் கடிந்து கொள்வதே இல்லை. அல்லேலூயா. நாம் தகுதி அற்றவர்கள், சரியான முறையில் செபிக்கவில்லை என்று நம்மை அவர் தள்ளிவிடுகிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நீங்க என்ன பண்ணலாம்? அவருடைய அன்பையும் கிருபையும் பற்றி கொண்டு நாம் அவரிடத்தில் தைரியமாய் வரலாம். அல்லேலூயா. தைரியமா வரலாம். ஸ்தோத்திரம். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம். எபிரேயர் 4வது அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். 4, 15, 16 வசனங்கள் மிக அற்புதமான வசனம். வாசிக்கலாம். ஆ 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 ஆமென். பார்த்தீங்களா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. மனுஷனிடத்தில் போனால் ஒரு தரம் 2 தரம் சொல்லிக் கொடுப்பாங்க, 3வது தரம் சொல்லிக் கொடுப்பாங்க, 4வது தரம் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கள் சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத
பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பயமில்லாதவருமாய் இருக்கிற பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிற நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மை போல அவர் பாடுபட்டிருக்கிறார், வேதனை அடைந்திருக்கிறார். ஆகையினால நீங்க எத்தனை தரம் போனாலும் நம்முடைய வேதனையை பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம். தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. தைரியமா போலாம், அவர்கிட்ட ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸ்தோத்திரம். போனா ஆண்டவர் கடிந்து கொள்வார், நம்மளை மிரட்டுவார், நம்மளை ஸ்தோத்திரம் அதிகாரம் செலுத்துவார். அப்படிலாம் கிடையாது. நம்ம பலவீனம் உள்ளவர்கள், நாம் பாடுள்ளவர்கள், ஸ்தோத்திரம் நம்ம குறைவுள்ளவர்கள் என்பது ஏற்கனவே அவருக்கு தெரியும். ஏன்னா 100க்கு 100 அவர் மனுஷ அவதாரம் எடுத்து நம்முடைய பாடுகளிலும் துக்கத்திலும் பங்கெடுத்தவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஆகவே ஞானத்தை தேடுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கிருபாசன தண்டையிலே தைரியமாய் போகலாம். அல்லேலூயா. எப்படி எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அப்போ இந்த ஞானம் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. ஞானம் எப்படி கிடைக்கும்? வாசிங்க. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு அதில் புரியும். சங்கீத புஸ்தகம் ஸ்தோத்திரம் 111:10 வாசிக்கலாம். சங்கீதம் 111 எடுத்துக்கலாம். 10வது வசனம் எல்லாரும் திருப்பிக்குவோம். 111 111 111வது பக்கம், 111வது அதிகாரம், அதில் 10வது வசனம் வாசிக்கல. இப்போ வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கு நிற்கும். அல்லேலூயா. ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் அப்படின்னா ஞானத்திற்குள்ளே அவன் இருக்கிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ஞானம் எங்க ஆரம்பிக்கப்படுகிறது, எங்க துவக்கப்படுகிறது, எங்க ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், நீங்களும் ஞானம் ஸ்தோத்திர கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்குள்ளே ஒவ்வொரு நாளும் வாழுவோமானால், நம்மை புகுத்தி கொள்ளுவோமானால், நம்மை அதிலே ஸ்தோத்திரம் உள்ளே கொண்டு போய் அதில் நம்மளை பழக்குவிப்போமானால், அந்த ஞானத்தின் ஆரம்பத்திற்குள்ளே நீங்கள் நானும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த ஞானம் பயப்பட 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 ஞானம் ஸ்தோத்திரம் உறுதியாகி பூர்ண ஞானத்தை நமக்கு தந்து ஸ்தோத்திரம் மற்ற காரியங்களை செய்யாதபடிக்கு நம்முடைய செவி ஓரங்கட்டப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதாங்க வேதம் தெளிவாகி சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவோம். ஞானம் என்கிற அந்த பொக்கிஷத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் வரக்கூடிய நாட்களில் இந்த சாலமோனுக்கு கொடுத்தது ஆண்டவர் சொன்னார். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துக்கு வருவோம். சீக்கிரமாக வரலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், அதை நிறைவு செய்ய வேண்டும். நம்ம அதை படித்தோம், நிறைவை செய்யலாம். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதில் ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த, பார்த்தீங்களா, உலகத்தில் இருக்கிற காரியத்தை சொல்றார், தனி மனுஷன் கேட்கக்கூடிய காரியத்தை சொல்றாரு. நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாய விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருந்தது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? சரியான ஞானத்தை கேட்டான், ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த ஞானம் உலகத்திற்கு தேவையானதை கொடுத்து விட்டது. அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? இப்போ நீங்களும் நானும் அந்த தேவ ஞானத்தை கேட்டு போகும்போது உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றி தருவார். இந்த ஞானம் எங்கே கிடைக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. நாம் பயந்து வாழும்போது இந்த ஞானம் நமக்கு ஊழியம் செய்கிறதாக இருக்கிறது, நம்மோடு கூட இணைந்து வேலை செய்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? ஆகவே ஞானம், தேவ ஞானம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆகவே என்னுடைய சோத்திரம் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை சரியாய் நான் நடத்தி செல்கிறதுக்கு உங்களுடைய ஞானத்தால் என்னை நிரப்பம் ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சோத்திரம். நீ உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே தேவனுடைய விருப்பம். அதான் தலைப்பு. நாம் என்ன விரும்புகிறோமோ அதை நிறைவேற்றுகிறதற்கு தேவனுக்கு விருப்பம் இருக்கிறது. அதில் 1000 மடங்கு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அப்போ நம்முடைய விருப்பம் பொதுவானதாக இருக்க வேண்டும். எல்லாரும் யூஸ் பண்ணுறது, எல்லாருக்கும் உகந்த ஒரு காரியமாய் இருக்குமானால் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த ஞானம் எனக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயப்படுகிற பயத்திலே நான் வளர ஆண்டவரே அந்த ஞானமாகிய பொக்கிஷமாகிய உண்மை ஸ்தோத்திரம் நான் அறிந்து புரிந்து எங்கள் குடும்பத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையை, தொழிலை, ஆண்டவரே உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் கடத்தி செல்வதற்கு உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உலக ஞானத்தால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தால் அவர்களை நிரப்பி ஆண்டவரே அரிய பெரிய காரியங்களை செய்ய தைரியமாய் உம்முடைய கிருபாசனத்தண்டையில வந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். குறையுள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.